ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேஸ்ட்டு கார்ட்போர்ட் பாக்ஸ், கார்ட்போர்ட் பீஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு ஜுவல்லரி ஆர்கனைசரோடு சேர்த்து மினி ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லிப்பர் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிறனால இந்த மாதிரி கார்ட்போர்ட் பீஸை வந்து கட் பண்ணி உள்ளே ஒட்டி விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த ரெண்டு சைட்லேயும் குட்டியாக கார்ட்போர்டை வந்து கட் பண்ணி ஒட்டி விட்டுட்டு இந்த ரெண்டு சைடில் இருக்க கார்ட்போர்ட் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து இதுக்கு ட்ரா மாதிரி செட் பண்ணலான்ட்டு ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருந்தேன். எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் கிடையாது, சும்மா நான் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்துட்டேன் தனியாக. அதுக்கப்புறமா இந்த கேப்குள்ளே போகிற அளவுக்கு வந்து கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன். கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து அந்த ட்ராவை நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இந்த ட்ரா பண்ணுறதுக்கு அந்த ட்ரே மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு தான் இந்த கார்ட்போர்ட் பீஸை வந்து கட் பண்ணியிருக்கேன். இதை சுற்றி வந்து கார்ட்போர்ட் பீஸ் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி 4 சைடு ஒட்டி விட்டுட்டேன். இந்த ரெண்டு சைட்லேயும் வந்து கார்ட்போர்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால அது கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த 4 சைடுமே வந்து இந்த மாதிரி கார்ட்போர்ட் பீஸ் ஒட்டி விட்டோம்னா ஒரு ட்ரே மாதிரி கிடைக்கும். இந்த கேப்குள்ளே தான் ரெடி பண்ணி வச்சுக்க ட்ரே வந்து மாட்டி வைக்கணும். அதுக்கு இந்த ஹைட்டு பத்தலை, அதனால் என்ன பண்ணேன்னா இதே சைஸில் வந்து கார்ட்போர்ட் பீஸை நீளமாக கட் பண்ணி உள்ளே வந்து ஒட்டி விட்டுட்டு அப்போ வந்து ஹைட் கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். இதுக்கு மேலே வந்து ஒரு ட்ரே மாதிரி வைக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸை வந்து நீளமாக கட் பண்ணி அதில் வந்து 4 பார்ட்டிஷன் இருக்க மாதிரி பிரிச்சுட்டேன். அப்போ தான் வந்து இயரிங்ஸோ இல்லை ரிங்ஸோ நம்ம வந்து போட்டு வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து அந்த பாக்ஸ்க்குள்ளே வச்சு க்ளூ போட்டு ஒட்டி விட்டுறணும். இப்போ பண்ண வரைக்குமே நம்ம வந்து கலர் பேப்பர் இல்லைன்னா பெயிண்ட் பண்ணி இதை வந்து ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதில் மிரர்லாம் செட் பண்ணலான்ட்டு இந்த மாதிரி ஒரு நீளமாக கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து அதில் வந்து கலர் பேப்பர் அதுக்கப்புறம் வந்து சைடில் கிளிட்டர் ஃபோம் ஷீட்லாம் ஒட்டி விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த பாக்ஸ் அந்த ட்ரே எல்லாத்துக்குமே வந்து கலர் பேப்பர் கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்படினாலும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற திங்ஸ் வந்து எடுத்து போட்டுக்கும் போது நம்மளுக்கு வந்து மிரர் தேவைப்படும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து யோசித்தேன். இந்த மாதிரி குட்டியாக ஒரு ஆர்கனைசர் பாக்ஸோட மிரர் இருந்தால் அது ரொம்பவே நல்லாயிருக்கும். என்கிட்ட குட்டியாக ஒரு மிரர் இருந்துச்சு, அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் பேப்பர் பின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம வந்து இந்த கண்ணாடி பக்கத்தில் அதை மாட்டி வச்சிட்டோம்னா இதில் வந்து பிரேஸ்லெட், செயின் அந்த மாதிரி நம்ம வந்து ஹேங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேப்பர் பின் இல்லைன்னா பேப்பரை வந்து ரோல் பண்ணி நம்ம ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே வந்து கலர் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் பார்பி ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே நான் வந்து நெட்டில் பார்த்து அதை பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் வந்து இப்போ தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிங்க் கலரில் வந்து ஆர்கனைசர் பண்ணுறேன்னு சொன்னோன்னே எனக்கு வந்துட்டு பார்பி தான் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. அதனால பார்பி ஸ்டிக்கர்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த கண்ணாடியை வந்து ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் வந்து நான் எல்லா ஸ்டிக்கருமே ஒட்டி விட போகிறேன். இந்த ஒரு ஸ்டிக்கர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஏன்னா கரெக்டாக அந்த மிரர்லேருந்து எட்டி பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை வந்து பிங்க் கலரை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி இதை சுற்றி நான் வந்து ஒரு பார்டர் மாதிரி ஒட்டி விட்டுட்டேன். இது பார்க்கும்போதே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ரே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதிலே வந்து பிங்க் கலர் பேப்பரை இந்த மாதிரி ஒட்டி ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துட்டேன். வீட்டில் இருக்க வேஸ்ட்டான கார்ட்போர்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணியே இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை வந்து நான் ரெடி பண்ணேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ்க்கு மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ட்ரே வந்து அந்த கேப்குள்ளே மாட்டி விட்டுட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டிக்கர் எல்லாமே இதில் ஒட்டி விட்டுட்டேன். இந்த ட்ராவை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு வேஸ்ட்டான பெயிண்ட் பாட்டில் மூடி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து சென்டராக ஒட்டி விட்டுட்டு அதுலேயும் ஒரு ஸ்டிக்கர் வந்து நான் ஒட்டி விட்டுட்டேன். இந்த மூடி யூஸ் பண்ணி இந்த ட்ராவை வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா ஸ்டிக்கருமே இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நான் வந்து ஒட்டி விட போகிறேன். இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டினதுக்கப்புறம் தான் இது ரொம்பவே அழகாக வந்துச்சு. இந்த ஆர்கனைசர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி பாக்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இல்லைன்னா அது ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து தனியாக ஒன்று செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பாக்ஸ் மட்டுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம வந்து ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு மிரரோட வேணும்னா இந்த மாதிரி அந்த பாக்ஸை வந்து அந்த கார்ட்போர்டில் ஒட்டி விட்டுட்டு இதை வந்து நீங்கள் மினி ட்ரெஸ்ஸிங் டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செயின் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஐடியா தான், ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதே மாதிரி வீட்டில் இருக்க வேஸ்ட்டான திங்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக அதுக்கப்புறம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ்லாம் நான் வந்து என்னோடய சேனலில் டெய்லியும் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.